பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின் டிரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின் டிராப். ஜெனரல் பூ நாம இங்க இருக்கிறது கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க நம்ம நிறைய நேரம் இருக்கலாம். ஏய், எங்க பாருங்க அந்த மாம்பழம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஜின்ஹோ, நாங்க பூவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம், நீ இங்க விளையாடிட்டு இருக்கியா? சாரிப்பா, நான் ஏதோ வந்துட்டேன். எப்படி வந்தேன் பாத்தீங்களா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் வந்துடுவேன். நீ கையில வச்சிருக்கிறது ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்ல ஜின்ஹோ. நான் ஒண்ணு விளையாட்டு பொருளா யூஸ் பண்ணலையே. நான் இப்படி எல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்பா. ஏன்னா நாம இந்த இடத்துக்கு விளையாடுறதுக்கு வரல. நம்மளோட பவர்ஸ் சீரியஸான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம இந்த இடத்தை தாண்டி போகணும். உங்கள யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. எங்க இப்ப பார்த்து சொல்லு பாப்போம். என்னது? பாத்தியா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம பவர்ஸ் யூஸ் பண்ணணும். சீரியஸான விஷயம். எல்லாரும் ஏறுங்க. கம் ஆன் ஜின்ஹோ. ஒரு நிமிஷம். நான் அப்பவே நினைச்சேன், சீரியஸா போனா இப்படிதான் சீரியஸ் ஆயிடும். இப்ப பாரு எப்படி இப்ப பறக்கிறேன்னு மட்டும் பாரு. யாஹூ! ஜின்ஹோ நில்லு, அந்த கை வழுக்கி விட்டுரும். ஆமா. ஜின்ஹோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா இந்த கை தான் ஒர்க் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அதென்ன ஒர்க் ஆகலையா? இங்க கூட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. பூவை எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணணும். அந்த 4 எலிமெண்ட்டையும் பிடிக்கிறதுக்கான வழி இதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆயுதம் எதுவும் கிடையாது. ஓஹோ, இது வெறும் டீ தான். பாருங்க. டீயா? ஆமா, இதுதான் நான் புதுசா கண்டுபிடிச்சது. இது ஒண்ணு சாதாரண டீ கிடையாது. இந்த டீ அவங்க ஒரு வாய் சாப்பிட்டா போதும், அவங்க மூளைக்கு போற நரம்பு மொத்தமும் பாதிச்சிடும். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எதுவுமே அவங்க ஞாபகத்துக்கே வராது. எப்படி? என்ன? இந்த ஒரு கப் மட்டும் அந்த 4 எலிமெண்ட்ஸ் சாப்பிட்டானா பழசு மொத்தத்தையும் மறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி கோல்டன் டிராகனை எழுப்ப முடியும்? ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க ஜெனரல். எலிமெண்ட்ஸ் எங்க இருக்குன்ற விஷயம் இன்னும் நமக்கு தெரியாது. கேட்டு மாடிக்கிட்டா. இந்தா, இப்ப ட்ரை பண்ணி பாரு ஜின்ஹோ. இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இத நானே இப்ப உடைச்சிட்டேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாத்தியா, விளையாட்டு விபரீதத்துல வந்து விட்டுருச்சு. நான் எதுவுமே தப்பா பண்ணல. நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இத பாருங்க, இத சரி பண்றதுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதேதான், அந்த வில். என்ன வில்லு? எனக்கு அத பத்தி நல்லா தெரியும். மாஸ்டர் எங்க அத பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நான் கூட என் புக்ல எழுதி வச்சிருக்கேன். ஓ, கில்லாடிதான். அந்த வெல் ஆஃப் வெல்னஸ்ங்கிறது ஒரு அற்புதமான கிணறு. அந்த மேஜிக் தண்ணிய வச்சு எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்திடலான்னு இதுல போட்டிருக்கு. உடனே நம்ம அந்த இடத்துக்கு போயாகணும். எந்த பக்கம் போறது? அதுவும் அந்த வழியா? ஆனா நம்ம இந்த வழியா தான் போகணும். இந்த பக்கம் போறது ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பண்றது? இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல.
நீ பண்ண காரியம் தான் உண்மையிலேயே பெரிய விஷயம். என்ன சொல்ற? தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்றியா? ஆமா, இது கண்டிப்பா உன் தப்புதான். நீ அதை ஒழுங்கான விதத்துல பயன்படுத்தியிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஆயிருக்காது. ரெண்டு பேரும் டமுக்கு அமுக்குறீங்களா? இப்ப சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. இதே மாதிரி நின்னுட்டு இருந்தோம், பூ நம்ம எங்க போறோம்னு கண்டுபிடிச்சிருவான். சபாஷ், சொன்ன வேலையை முடிச்சிட்ட. பிரேமோ, பறக்கும் கோட்டையை கீழே இறக்கு. நான் நினைச்ச மாதிரியே அந்த 4 எலிமெண்ட்டும் அந்த டீயை சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு என்னடா பண்ணலாம்னு பேச வேண்டியது. வாய மூடு, ரொம்ப பேசாத. நான் சொன்ன மாதிரி அந்த டீ அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. ஓ, பெரியவங்க சொல்றதை எங்க கேக்குறீங்க? என்னப்பா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? என்னோட நோட்புக் படி பார்த்தா அந்த கிணறு இந்த பக்கம் தான் இருக்கு. அப்ப வாங்க போலாம். எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஒரே நீ இடத்துல இருக்க? அவசரப்படுற. அந்த கிணறுக்கு போற வழி ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. அங்க போகணும்னா நம்ம முதல்ல இந்த மேப்பை நல்லா முழுசா படிக்கணும். என்ன சொல்ற? முழுசா படிக்கணுமா? அது வரைக்கும் இதை வச்சுட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது? நான் புக்ல என்ன போட்டிருக்கோ அதுபடிதான் நடப்பேன். பெரிய ரூல்ஸ் ராமனுஜ மாதிரியே பேசாத, புரியுதா? அட எதுக்காகப்பா இப்படி டென்ஷன் ஆகுற? ஷாலியான், இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. கவலைப்படாதீங்க, சூடான டீ உங்க டென்ஷனை ஒரு நிமிஷத்துல ஆத்திரும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க டீ குடிச்சீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதிக விலை கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஹா, நீங்க டீ குடிக்கிறதுக்குள்ள நான் இந்த மேப்பை முழுசா படிச்சு முடிச்சிருவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னவோ நம்ம போற ரோட்டு தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, அப்படி இல்ல ஜினிஹோ. மேப்ல கரெக்டா தான் போட்டிருக்கோம். நான் டீ குடிச்சிட்டு உடனே படிச்சு சொல்லிடுறேன். எனக்கு இந்த டீ சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஓ, நோ! ஏன் கோவப்படுறீங்க? அந்த எலிமெண்ட்ஸ்ல ஒரு எலிமெண்ட் அந்த டீயை குடிச்சிட்டா நம்ம திட்டம் அதானே? ஷாலியன், அந்த 3 எலிமெண்ட்டுக்கும் நீ தான் இனிமே எதிரி. என்ன நடக்குது? எனக்கு எனக்கு மயக்கமா வருது. ஆ, ஆ, நான் எங்க இருக்கேன்? நான் எப்படி இங்க? யார் அது? ஹாய், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் எந்த இடத்துல இருக்கேங்கிறத மறந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நான் யாரு? உன் பேர் வந்து ஷாலியன். நான் தான் ஜெனரல் பூ. அப்புறம் நான் ஃப்ளேமோ, இது பச்சைய. அப்புறம் நீ வந்து எங்களோட ஃப்ரெண்ட். We're here. What's the first clue, Xiaoyan? Where'd she go? She must be back in the forest. Look, her notebook. She'd never leave that behind. She must be nearby. Xiaoyan! Where are you? She's with me. Yeah. Xiaoyan! நீங்க என்கிட்ட சில எதிரிகளை பத்தி சொன்னீங்களே, அவங்க இவங்க தானா? ஆமா ஷாலியன், அவங்கள அட்டாக் பண்ணு. எங்களுடைய ஐடியா எப்படி இருக்கு வாட்டர் பாய்? டோரிக்கனா. யா யா யா. இப்ப பாரு என்னோட திறமைய. முடிஞ்சா இப்ப அதை சமாளிக்கலாமோ? அந்த மங்கி கையில உள்ளது வேலை செய்யுது. இனிமே அது வேலை செய்ய முடியாம நாம செஞ்சிரணும். விடுங்க அத. ஷாலின், நீ பண்றது ஏதாவது தந்திரமா? என்னது? நீ என்ன சொல்ற? இல்ல இல்ல. உன் ஃப்ரெண்ட தேடி வந்தியா ரெயின்ட்ராப்? ஷாலியன், உன் வேலையை காட்டு. இத முதல்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கணும். சரி விடு, இவனை நானே பாத்துக்கிறேன். யா. என்கிட்ட மாட்டிக்கிட்ட ரெயின்ட்ராப். ஆனா மாட்டினது நீ தான் நினைக்கிறேன். என்ன பர்ட்டா? பாஷாலியன், நம்ம உடனே இங்க இருந்து போயிடணும். நான் உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். இப்ப என்ன பண்ண போற ரெயின்ட்ராப்? உங்களால நினைச்சா கூட இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எங்களுக்கு மான்கார தெரியும், அதை வச்சு நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம். பர்ட்டா,
ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? போய் அவங்கள பிடி. இந்த காட்டை நான் அழிக்கணுமா ஜெனரல்? ஓன்னு சொல்லுங்க, அழிச்சிடுறேன். இதெல்லாம் பேசு. நான் சொல்றது ஒண்ணு, நீ செய்யறது ஒண்ணு. எதையுமே உருப்படியா செய்யறது இல்ல. ஓகே ஷாலியன், வா நம்ம 2 பேரும் கோட்டைக்கு போலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவங்க எங்க போனாலும் சரி, நம்ம கிட்ட திரும்பி வந்துதான் ஆகணும். என்னால நம்பவே முடியல. ஷாலியன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆனா? எனக்கு தெரியும். நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. அந்த டீ அவ மட்டும் தான் குடிச்சா. அதனாலதான் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தான் யாரும் குடிக்கலையே. ஆமாப்பா, அந்த டீ அவ ஒரே ஒரு ஆள் தான் அந்த டீயை குடிச்சால. நீ சொல்றது சரிதான். அந்த பூதா ஏதோ சூழ்ச்சி பண்ணி ஷாலியானா இப்படி மாத்திருக்கான். ஏய், பரவாயில்லையே, உனக்கு கூட மூளை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாம சீக்கிரமா போய் ஷாலியனை காப்பாத்தணும். நம்ம ஷாலியனை காப்பாத்த போனா அந்த கிணத்துக்கு யாருப்பா போறது? ஷாலியனுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. போச்சுடா, நான் மட்டும் தனியா போறதா இருந்தாலும் அந்த இடத்துக்கு எனக்கு வழி தெரியாதே. அதுக்கு அவசியமே இல்ல. நம்ம கையில தான் ஷாலியனோட புக் இருக்கே. ஓகே, நீங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போங்க. நான் போய் ஷாலியனை காப்பாத்துறேன். நிச்சயமா இந்நேரம் ஷாலியனை வச்சு பூ என்னென்னமோ பிளான் பண்ணிருப்பான். இந்த இடம் என்ன கைதிங்க அடைச்சு வைக்கிற இடம் மாதிரி இருக்கு? இல்ல, இது கைதிங்க அடைச்சு வைக்கிற ரூம் கிடையாது. நான் தங்குற இடம் தான். கத்தாத மை டியர். 10 நிமிஷத்துல இந்த ரூமை கிளீன் பண்ணி தர சொல்றேன். ஓகே பிளேமு, இந்த இடத்தை உடனே கிளீன் பண்ணி கொடு. ஷாலி நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? கண்டிப்பா ஜெனரல். ஏய், ஒரு நொடியில ரூம அற்புதமா மாத்திட்டியே. ஓ, சரி, நான் யாரு கூட தூங்கணும்? பிளேமு கூட. இதுல இருக்கிற குறிப்புகள்லாம் ரொம்பவே பயனுடையதா இருக்கு. நம்ம வெற்றி அடையறதுக்கு இந்த குறிப்புகள் எல்லாம் கண்டிப்பா உதவும். ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க 3 கதவு இருக்கு. எந்த கதவு பக்கம் போறதுன்னு நீ சொல்லவே இல்ல. அது நடுவுல இருக்க கதவு. போகாத, நில்லு. உனக்கு என்னாச்சு? கொஞ்சம் இருந்தா நான் காலியா இருப்பேன். கல்லு விழுக போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவும் ஷாலியானோட புக்ல எழுதி இருக்கு. கரெக்ட், நீ ஒழுங்கா தான் படிச்சிருக்க. நீ தப்பா மட்டும் படிச்சிருந்தா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல ஜெனரல். அவ ஏதோ நடிக்கிறான்னு நினைக்கிறா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது பிளேமோ. அவ இந்த டீயை சாப்பிட்டதுனால பழசெல்லாம் சுத்தமா மறந்துட்டா. அந்த மாதிரி இருந்தா சந்தோஷம் தான் ஜெனரல். இனிமே இந்த ஷாலியன் நம்ம கூட தான் இருக்க போறா. அதுக்கப்புறம் இந்த ஷாலியனை வச்சே அந்த 3 எலமெண்ட்டையும் முடிச்சிடுவேன். அப்புறம் என்னோட பல நாள் ஆசை அந்த கோல்டன் டிராகனை நான் அழிச்சிடுவேன். அவளுக்கு எப்படி ஃபைட் பண்ண கூட தெரியல ஜெனரல். கரெக்டா சொன்ன. ஆனா உண்மையிலேயே அவ திறமைசாலி. நான் தான் ரெயின் டிராப். நான் சொல்றது கேளு. பூ உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். அவன் உன்னோட ஃப்ரெண்ட் கிடையாது. அவன் தான் உன்னுடைய எனிமி. நீ போய் சொல்ற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரூம்குள்ளே நீ வருவ? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு. நீயே மன்னிப்பு கேக்குற. இப்ப நான் தான் உன்னை அடிக்க போறேன். இப்ப தயவு செஞ்சு உன்னை நீ புரிஞ்சுக்கோ. நீ ஷாலியன். நீ ஒரு வுட் எலிமெண்ட். என்ன எலிமெண்டா? ஆமா. நீ முதல்ல இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. இது உன்னோட பொருள் தான். இது உன் கையில வச்சுக்கோ. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது அங்கே என் கைக்கு வந்துருச்சு. அப்போ நான் ஷாலியன். நான் வுட் எலிமெண்ட். எஸ். ஒரு நிமிஷம் இரு. என்ன திடீர்னு அவார்டு வாங்குற மாதிரி நடிக்கிற? ஏன்னா முதல்லதான் எனக்கு என் பேரே தெரியாதே. ஏதோ ஒண்ணு. வா நம்ம இங்க இருந்து போலாம். அங்க பாரு, நாம நினைச்ச மாதிரியே ஷாலியனை ரெயின் டிராப் கூட்டிட்டு போறா. கண்டிப்பா அவ நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா பழச அவ மறந்துட்டா. நாம எது சொன்னாலும் அவ நம்புவா. Wow, this stuff she's got in here. Did you know that the square of the hypotenuse of the right angle triangle is equal to the sum of the squares of the other 2 sides? Which way? Left. I mean, 10 minutes ago, I didn't even know what hypotenuse was. Jinho! And I
was pretty iffy about triangles. Which way? Right. Jinho, you can't litter the place like that. Not litter, Niwa. It's Xiaoyan's. எடுத்துட்டு வந்துட்டோம்ல, அவளுக்கு எப்படி ரூட் தெரியும்? அதுக்காக தான் இந்த அடையாளம். இதுக்கு தான் வாழைப்பழம் சாப்பிடணும். கவலைப்படாத செல்லம், நான் பண்ணது தப்புதான். உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். மத்தவங்கள எங்க போனாங்க? நம்ம தேடி அந்த இடத்துக்கு போக சொல்லிட்டேன். நம்ம குரங்க எப்படியும் அந்த வெள்ள சீக்கிரமா எடுத்துருவான். வா நம்ம போலாம். இந்நேரம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா வா. இந்த புக்ல போட்டிருக்கப்படி பார்த்தா நம்ம லெஃப்ட் போயிட்டு ரைட் போயிட்டு அங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போயிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம்னா, இல்லையே எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே. மேப்ப பாரு. மேப்ல எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கு. ஆனா மேப்ல கடைசி இதுதான் காட்டுது. இதே லெட்டர் தானே அதுலயும் போட்டிருக்கு. இது ஏதோ ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல ஜிங்கோ. ஒரு நிமிஷம் இரு. குரங்கா கொக்கா, நான் என்னைக்கு சொன்னாலும் அது கரெக்டா இருக்கும். இப்பவாது புரிஞ்சுக்கிறியா? வா நம்ம சீக்கிரம் போலாம். ஷாலியன் நமக்கு ரூட்டை காமிச்சிட்டா பாத்தியா? ஷாலியன் மட்டும் இல்ல, அந்த 3 எலிமெண்ட்டும் நம்ம கிட்ட கிடைக்க போகுது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கிட்டத்தட்ட பாதி ஜெயிச்சிட்ட. என்னால நம்பவே முடியல. முதல்ல பனானா தோல் இருந்தது, இப்போ இது ஓபன் ஆயிருக்கு. ஜின்ஹோ அந்த புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணிருக்கா. ஆமா, புக்ல இருந்த கலர் மாதிரியே அந்த புக்ல இருந்ததை அப்படியே பண்ணிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எங்க இருக்கோம்? அதோ 2 பேர் அங்க இருக்காங்க. ஷாலியன், இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் ஷாலியன், நீ எங்க போன? உன்னை எவ்வளவு நேரம் தேடணும் தெரியுமா? உன்னோட புக் என்கிட்ட தான் இருக்கு. இந்தா. அது என்னது? மங்கியோட மேனுவல் புக்கா? என்ன வில்லி மாதிரி சிரிக்கிறா? என்ன? இவளுக்கு இன்னும் பழைய மெமரி வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. சீக்கிரமா வா ஜின்ஹோ. ஆனா எனக்கு இதை யூஸ் பண்றது மட்டும் மறக்கவே இல்ல. உன்னை எங்க விட மாட்டேன். ஆனா அந்த மங்கி பாய்ஸ காப்பாத்தணும், என்ன விடு. இதுதான் ஜெனரல் போவோ எதிர்பார்த்தாரு. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து ஷாலியன் மேல தெளிக்கலாம். அப்போ அவளுக்கு பழைய ஞாபகம் கண்டிப்பா வந்துரும். கம் ஆன் ஜின்ஹோ, சீக்கிரம் அந்த தண்ணி எடு. நோ, ஓ நோ. ஷாலியன் இப்படி பண்ணானா நான் எப்படி தண்ணி எடுக்கிறது? பழைய ஞாபகத்தை நம்ம தான் எப்படி ஷாலியனுக்கு கொண்டு வரணும். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. வாவ், இந்த விளையாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியல ஷாலியன். உன்னை பழைய மாதிரி மாத்திரம் தடுக்காத. ரொம்ப தான் ஆக்குற. எனக்கு இத பத்தி கவலை இல்ல. ஏன்னா ஜெனரல் போய் எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வருவாரு. எடுத்துக்கா. நாங்க இங்கதான் இருக்கோம்னு அவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா நான் தான் உனக்கு சொன்னேன். கம் ஆன் गाइस, டிராகன் டைகர். தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரியே கரெக்டா செஞ்ச. இப்படிதான் அடிக்கடி நானே எங்கேயாவது தொலைச்சு போயிடுறேன். சரி, இப்போதைக்கு ஏதாவது கிடைச்சதா? இன்னொரு வாழைப்பழ தோல் கூட இருக்கு. ஏய் சபானே, எதுக்காக என் கூடயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? ஏன்னா எனக்கு பிடிக்கும். எஸ், கரெக்ட்டா அடிச்சிட்டேனே. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. நான் எவ்வளவு நேரம் தான் இவங்க கூட இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிறது? ஐயோ பாவு, இப்ப நீ டாடா பை பை போக போற. பை பையா? முதல்ல இதுக்கு நீ பதில் சொல்லு. முடிஞ்சா என்கிட்ட மோதி பாரு. ஆக நமக்கு ஏதாவது உபயோகப்படுற மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. கோலிபால், இது வேஸ்ட். ஹேய் ஏய், அதான் ஷாலியன் புக் இருக்குல்ல, அதுல பார்க்கலாம். ஆஹா, அப்படியா? ஓகே, கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? பக்கெட் இல்லாம எப்படி தண்ணி எடுக்கிறதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வா, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை.
நீயே எப்படியாவது சமாளிச்சுக்கோ. என்ன சொல்ற? இந்த டப்பா மண்டையங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வாட்டர் பாய். ஓ ஏன் இப்படி சில மாதிரியே நிக்கிறீங்க? போய் அவனை அட்டாக் பண்ணுங்க. புடிச்சூட்டு. லேமோ, போய் அந்த மங்கிய புடி. ஏய் நில்லை, நில்லன்றல. முடியாது. நில்லை. நான் என்ன லூசா? நான் எப்படி நிப்பேன்? உனக்கு சண்டை தானே போடணும், வா வந்து போடு. போய் அவளை பிடிங்க. டேய் ரொம்ப ஏய், சுத்தாதடா. நிலை. எனக்கு தலை சுத்துது. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா அந்த தண்ணியை நான் எடுத்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் தானே. நோவா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஏதாவது பயங்கரமான ஆயுதம் வேணுமா? நிச்சயமா வேணும். ஏன்னா இவ கோமல பத்திரக்காளி மாதிரி மாறிட்டு போய் தாக்க முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டியா? என்ன நடக்குது? என்னடா இது? இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டதா? பச்சை, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. சிங்கோ, போ. ஜின்ஹோ போறான் பாரு. எஸ். நோ. நான் இங்க என்ன பண்றேன்? ஷாலியன், நீ பழைய ஷாலியன் தானே? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? திரும்பவுமா? ஓ அங்கயா? ஷாலியானுக்கு சரியாயிடுச்சு. வாங்க, நம்ம இங்க இருந்து முத போணும். போய் அவங்கள பிடிங்க. அவன் பின்னாடி தான் வரான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. அவங்க எனக்கு வேணும். கவலைப்படாதீங்க, இந்த தடவை அவங்களால தப்பிக்க முடியாது. ஐயோ, எவனாது இங்க கல்ல வச்சது? டேய், எப்படி? சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம இப்ப எந்த பக்கம் போகணும்? இரு, மேப்ல இருக்கிறத செக் பண்றேன். ஓ, என்ன இது? என் மேப்பை காணோம். ஓ மறந்துட்டேன்பா. அது என்கிட்ட தான் இருக்கு. வாங்க போலாம். ஜின்ஹோ என் மேப்பை யூஸ் பண்றானா? இனிமேல அப்படிதான். அவங்க இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. எல்லாமே உங்க தப்பு தான். இது ஒண்ணு எங்க தப்பு இல்ல பாய். அந்த ஷாலியனை நீங்க பெருசா நம்பினேன். அவன் நமக்கும் சேர்த்து இந்த பச்சனுக்கும் சேர்த்து பெருசா வச்சுட்டு போயிட்டான். நீ தான் தப்பு பண்ணுன. உன்னாலதான் என்னோட திட்டம்லாம் பாழா போச்சு. அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். ஒரு வாரத்துக்கு கோட்டையை நீ தான் கிளீன் பண்ணணும். அப்பதான் நீ திருந்துவ. சரியா சொன்னீங்க. தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு ஆகணும். நம்ம சாதிச்சிட்டோம். இதுக்கு முக்கிய காரணமே ஷாலியனோட புக் தான். ஓ செல்லமே, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த தப்பை நான் திருப்பி பண்ண மாட்டேன். அத வச்சு மறுபடியும் விளையாடாத. நான் சொல்றது கேட்டா உனக்கு தான் நல்லது. ஆமா, என் மேப்பை எப்போல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச? நீ ஒரு மாதிரி கரமுரான்னு சிரிக்க ஆரம்பிச்சில. அப்பையில இருந்து தான் யூஸ் பண்றேன். நான் எப்போ அந்த மாதிரி சிரிச்சேன்? இத பாரு ஷாலியன், அது ஒரு பெரிய கதை. நீ சிரிச்சது மட்டும் இல்ல, எங்களெல்லாம் மொத்தமும் வந்த தெரியுமா? ஏய், நான் இப்ப வேணும்னே தான் இந்த மாதிரி சிரிச்சேன்.